ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நமஸ்காரம். பாரம்பரியாவின் பாசுரம் சேவித்தல் என்ற இந்த முயற்சியில் இன்று நாம் சேவிப்பது 24வது பாடல் கோதாஸ்துதியிலிருந்தும் 24வது பாசுரம் திருப்பாவையிலிருந்தும். ஆர்த்ரா பராதினி ஜனேப்யபிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமயா விநிவேத்யமானே பார்ஷ்வே பரத்ர பவதி யதி தத்ர நாசீத் பிராயேண தேவி வதனம் பரிவர்த்திதம் ஸ்யாத். இங்கே எம்பெருமானுடைய இரு பக்கத்திலும் இரு தேவிகள் இருப்பது ஏன் என்பதை தெளிவுபடுத்துகிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். கோதா பிராட்டியே, பக்தர்களோ பாவங்களை செய்வது இயற்கையாகவே புதிதாக குற்றங்களை செய்து கொண்டே இருக்கின்றனர். குற்றம் செய்த கை உலராதிருக்கும் போதே அவர்களை காப்பாற்றுவதற்காக உன் நாயகனான திருவரங்கனிடம் பெரிய பிராட்டி பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாள். அவள் எப்போதும் இப்படியே பேசிக்கொண்டிருப்பதைக் கண்டு சில சமயம் அவனுக்கு சிறிது சலிப்பு ஏற்பட்டு தன் திருமுகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொள்ள முற்படுகிறான். அந்த மற்றொரு பக்கத்திலும் அவளை விட கருணை மிகுந்த நீ அமர்ந்து நீயும் பக்தர்களை காக்குமாறு மிக பரிந்து பேச முன்வருகிறாய். ஆதலின் எம்பெருமான் தன் முகத்தை மற்றொரு பக்கம் திருப்பியும் பயனில்லாமல் பெரிய பிராட்டியின் சொற்படியே பக்தர்களை காத்து விடுகின்றான். இப்படி பெரிய பிராட்டி ஒரு பக்கத்திலும் நீ ஒரு பக்கத்திலும் இருந்து காக்காவிட்டால் பாவிகள் நாங்கள் வாழும் வழி ஏது என்று சுவாமி வேதாந்த தேசிகர் நெகிழ்ந்து கூறுகிறார். இதில் இப்பொழுது பாசுரம் சேவிக்கலாம். அன்றி உலகம் இழந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றுன் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான், இன்றியாம் வந்தோம் இரங்கேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தின் விசேஷ அர்த்தங்களை நாம் சேவிக்கலாம். இந்த 23வது பாசுரத்தில் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து என்று வேண்டியது அது சங்கல்பம் பண்ணிக்கொள்வது போன்றது. சங்கல்பம் முடிந்த பிறகு அர்ச்சனை பண்ண வேண்டாமா? அதுதான் இந்த பாசுரம். இந்த பாசுரம் தன் தோழியர் சூழ கண்ணனை போற்றி பாடிய பல்லாண்டு பாசுரம். திருப்பாவையின் திருப்பல்லாண்டு என்று அனுபவிப்பர் பெரியோர். போன பாசுரத்தில் இவள் வேண்டுதலுக்கு இணங்கி கண்ணன் பள்ளியறையன் என்றும் வெளிப்பட்டு வந்தபோது அவன் நடையழகிலும் சௌந்தரியத்திலும் மயங்கி தாங்கள் வந்த காரியம் மறந்து நடந்த கால்கள் நோகுமோ என்று பரிந்து அவன் லீலைகளில் மனம் லயித்து அவனுக்கு பல்லாண்டு பாடுகிறாள். திருவேங்கடமுடையானை நாம் தரிசிக்கச் செல்லும்போது பல வேண்டுதல்களை மனதில் நினைத்து அவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பலவாறு இறுதியில் அவன் சந்நிதியில் அவன் திருமுன்னே நிற்கும்போது நினைத்து வந்த காரியம் அனைத்தும் மறந்து இன்னும் சில நொடிகளாவது தரிசனம் கிடைக்காதா என்ற ஆதூரமும் பதைப்புமே மிஞ்சும். இதே நிலையில்தான் ஆண்டாள் தான் வந்த காரியத்தை மறந்து கண்ணனின் சௌந்தரியத்தில் மயங்கி அவன் பராக்கிரமங்களை நினைத்து போற்றி போற்றி என்று மங்களாசாசனம் பண்ணுகிறாள். வாழ்த்துவதற்கு வயது தடையில்லை, பரிபூர்ண அன்பும் பாசமும் பாரிப்பும் மட்டுமே வேண்டும் என்பதை பறைசாற்றுகிறது இந்த போற்றி பாடிய விதம். ஸ்ரீ வைஷ்ணவத்தில் உள்ள சிறப்பும் நெகிழ்வும் இதுதான். சிறியோரும் பெரியோரை வாழ்த்த வழிகாட்டிய பெரியாழ்வாரின் வழியில் பாரிப்பினாலும் பக்தியினாலும் தேவுமற்ற அறியேன் என்று அந்த ஆச்சாரியனையும் இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும் என்று வாழ்த்துவர். இந்த பாசுரத்தில் ஜீவாத்மாக்களாகிய நாம் 6 வகைகளில் துன்பப்பட்டு கிடக்கிறோம். எங்களை துயருக்கு உள்ளாக்கும் 6 வகை விரோதிகளை மதமாச்சரியங்களை விலக்கி எங்களுக்கு என்னில் உன்னையும் உன்னில் என்னையும் காணும் ஞானத்தை அருளி நாங்கள் உனக்கே பறை செய்யும் பாக்கியத்தை அருள வேண்டும் என்று தன்னுடைய கோரிக்கையை முன்வைக்கிறாள். இவள் போன பாசுரத்தில் யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய் என்றபடி என்று கேட்டாள். இங்கு தான் வந்த காரியத்தை ரொம்ப அழகாகச் சொல்கிறாள். இதில் அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி. கண்ணா, நீ கண்மலர்ந்து எழுந்து வந்து உன் மணி மண்டபத்தில் சீரிய சிங்காசனத்தில் அமர்ந்து
யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும் என்று வேண்ட, அவ்வண்ணமே எழுந்து வந்த கண்ணனின் நடையழகை கண்டதும் நடக்கும் அவன் கால்கள் நோவுபடுமோ என்ற பாரிப்பில் திருவடிகளுக்கு பாட எண்ணியவுடன் அவளுக்கு வாமன திரிவிக்ரம அவதார நினைவுகள் நெஞ்சில் நிழலாடுகிறது. அதை முன்னிட்டே மங்களாசாசனம், அதாவது அர்ச்சனை செய்கிறாள். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்று இந்த பாரிப்பை பற்றி வியாக்கியானம் அருளிய நஞ்சியர் இதனை கதே ஜலே சேதுபந்தம் என்று, ஆற்றிலே தண்ணீர் சென்ற பிறகு அணை கட்டுவது போல முன்பு செய்த செயல்களை எண்ணி எண்ணி அதற்கு இப்போது பல்லாண்டு பாடுவது தந்தைக்கும், அதாவது பெரியாழ்வாருக்கும், மகளுக்கும், அதாவது ஆண்டாளுக்கும் தொழில் என்று அனுபவிக்கிறார். அன்று என்ற சொல் அந்நாளில் உலகம் மகாபலியால் அபகரிக்கப்பட்டதையும் தேவர்களின் பேறுகள் பறிக்கப்பட்டு அவர்கள் துன்புற்றதையும் குறிப்பிட்டு, அன்று தேவர்களுக்கு நோவு ஏற்பட்டது, இன்று உன்னை பிரிந்தால் நாங்கள் நோவுபடுவோம் என்று தன் உணர்வின் உச்சத்தை வெளிப்படுத்துகிறாள். அதேபோல அன்று நீ திரிவிக்ரமனாக உயர்ந்து உலகெல்லாம் அளந்தபோது தலைவணங்கா நின்ற மாவலி உட்பட உன் திருவடித் துகள்கள் அனைத்தும் சேத்தன அச்சேதனங்களிலும் படும்படி பரிந்து அளித்த தானம் போல இன்று உன் அழகையும் குணத்தையும் ஒரு துளியாவது தானம் செய்வாயோ? உன்னையே வேண்டி நோன்பெடுத்து நிற்கும் எம் தலையிலே திருவடிகளை வைத்தலாகாதோ என்று உருகுகிறாள். இப்படி தேஜஸ்வியாக வாமனனாக குள்ள உருவம் கண்ட பிரம்மச்சாரி சிறுவன் சக்கரவர்த்தியிடம் தன்னுடைய கால்களால் 3 அடி யாச்சகமாக கேட்க, இந்த மகாபலி என்பவன் அகங்காரம், அதாவது நமக்குள் இருக்கும் அகங்காரம், அந்த அகங்காரத்தையே மகாபலியாக உருவகப்படுத்தி அன்று அவன் அனைத்து உலகங்களையும் அளந்து அந்த மகாபலியினுடைய அகங்காரத்தை விரட்டிவிட்டான். அந்த அன்று அனைத்து உலகங்களையும் தானே அளந்தான், பிறகு ஏன் இவ்வுலகம் அளந்தாய் என்று சொல்கிறாள். அன்று திரிவிக்ரமனாக உயர்ந்து வளர்ந்தபோது எம்பெருமானின் ஒரு திருவடி பூமியில் இருக்க, மற்றொரு திருவடி 7 லோகங்களையும் தாண்டி பிரமன் இருக்கும் சத்தியலோகம் என்று வரை நீண்டபோது அந்த ஒரு திருவடிக்கு பிரமன் பாத பூஜை செய்து மங்களாசாசனம் செய்தான். ஆனால் பூமியில் பதித்த இந்த பூமியை அளந்த மற்றொரு திருவடிக்கு யாரும் பாத பூஜை பண்ணவில்லையே என்ற ஏக்கத்தில் இந்த பாசுரத்தில் அந்த மற்றொரு திருவடிக்கு மங்களாசாசனம் செய்து இவ்வுலகம் அளந்தாய் போற்றி என்கிறாள். எந்நாள் எம்பெருமான் உந்தனுக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அந்நாளே என்று பெரியாழ்வார் பாடியபடி மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு என்று திருவள்ளுவர் கூட இந்த 3 அடி கேட்டு மூவுலகம் அளந்தவனை 3 அடிகளிலும் 3 பாசுரங்களிலும் அனுபவிக்கிறாள் கோதா பிராட்டி. அடுத்ததாக சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. இங்கு மனத்துக்கினியானன் ராமனின் கைவண்ணம் போற்றுகிறாள். சகல கல்யாண குணங்கள், மனிதனாய் பிறந்து மனிதனாய் வாழ்ந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவித்து தர்ம பரிபாலனம் செய்து காட்டிய ஸ்ரீராமன் ராவணனை அவனது இருப்பிடமான இலங்கைக்கே சென்று வென்றதால் காமமே உருவான அந்த ராவணன் எம்பெருமானின் திருவடியை பாடிய பிறகு ராமனுடைய வலிமையை பாடுகிறாள், போற்றுகிறாள். பகைவருக்கு அருளும் நற்பண்பு, அதனாலேயே இன்று போய் நாளை வா என்று சரணாகதி அடைய கடைசி வரை ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தது போன்ற பேராண்மையையே செற்றாய் திரள் என்ற சொற்களால் 20ஆம் பாசுரத்தில் இதையே செப்பமுடையாய் திரளுடையாய் என்றாள். அதையே இங்கு செற்றாய் திரள் போற்றி என்று இவள் தகப்பனாரும் இலங்கை பாழாளாக படை பொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்று பாடினார். இங்கு ராவணன் என்பவன் காமம் என்ற நம்முடைய அகத்தில் இருக்கும் எதிரியே. அடுத்ததாக பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி என்று கோதா பிராட்டி சகடாசுர விருத்தாந்தத்தை நினைவுபடுத்துகிறாள். இந்த சகடாசுரன் மோகம் என்ற ஒரு நம்முடைய மனதில் உள்ள மோகம் என்பதாக உருவகப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த பகவானின் திருப்பாதம் சகடாசுரனை உதைத்து தள்ளி தன்னை மாய்க்க வந்தவனையும் ரட்சித்த பெருமையை சொல்கிறாள். கள்ளச் சகடமாக நந்தகோபர் திருமாளிகையிலே
ஒரு வண்டியின் கீழ்ப்புறத்திலே ஒரு தொட்டிலில் தான் கண்வளரும்போது கம்சனால் ஏவப்பட்ட அசுரன் ஒருவன் அந்த வண்டியில் ஆவேசித்து தன்மேல் விழுந்து தன்னை கொல்ல முயன்ற போது அதனை அறிந்த பகவான் பாலுக்கு அழிகிற பாவனையிலே தன்னுடைய சிறிய திருவடிகளை மேலே தூக்கி உதைத்து அச்சகடத்தை ஒழித்தி அருளியதே இந்த விற்த்தாந்தம். இந்த கள்ளச்சகடமாய் வந்தவன் உத்கச்சன் என்ற அரக்கன். இவன் அவனுடைய முற்பிறவியில் செய்த புண்ணியத்தின் பலனாய் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவடி ஸ்பர்சம் பெற்று முக்தியடைந்தான். இவன் முற்பிறவியில் இரண்யாக்ஷனுடைய மகன். அவன் ஒரு நாள் லோமேஷ் என்ற முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று அவரை துன்புறுத்தும் வகையில் அங்கிருந்த மரங்களை வெட்டி வீச முனிவரின் சாபத்தால் உடலற்றவனாகிவிட்டான். தவறை உணர்ந்த உத்கச்சன் சாப விமோச்சனம் பிரார்த்திக்க லோமேஷ் முனிவரும் உன் உடல் வாயுமயமாகவே இருக்கும், அதன்பின் வைவஸ்வத மன்வந்தரத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருவடி ஸ்பர்சத்தால் முக்தி அடைவாய் என்று சாப விமோச்சனம் அருளினார். அவ்வாறே வாயு ரூபத்தில் சகடத்தில் இருந்து ஸ்ரீ கிருஷ்ணன் திருவடியால் உதைத்து வீழ்த்தப்பட்டு முக்தி அடைந்தான். இதுவே இவனுடைய வரலாறு. இதையே நாராயணியத்தில் சொல்லியுள்ள ஒரு ரசமான மேற்கோள். அதாவது பூத்தனா வதத்தில் பூத்தனையின் பூத்த உடல் மலை போல் கிடந்ததாம். ஆனால் சகடாசுர வதத்தில் அவனது சாம்பல் பொடி கூட இல்லாமல் போனது எப்படி என்று ஆச்சரியப்படுகிறார். இது நமக்கு தெரியும். இப்பொழுது சகடாசுரன் சுத்த சத்வரூபியான தங்களோடு இரண்டர கலந்து விட்டான் என்று. அடுத்ததாக இந்த பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி என்பது பொன்றச் சகடம் என்பது தேரையும் குறிக்கும். மகாபாரதத்தில் அர்ஜுனன் தன்னுடைய வில் திறத்தால் வெற்றி கிடைத்துவிடும் என்ற கர்வத்தில் இருந்தான், மமதையில் இருந்தான். கர்ணன் நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேல் பிரயோகம் பண்ண எடுத்தபோது கர்ணனுடைய தேரோட்டியான சல்லியன், கர்ணா, அர்ஜுனனின் மார்புக்கு குறிவை என்றான். அகங்காரம் பிடித்த கர்ணன், தேரோட்டியான நீ நான் சொன்னபடி ரதத்தை செலுத்து, உனக்கு எந்த யோசனையும் தேவையில்லை என்று சொல்லி அர்ஜுனனின் தலைக்கு குறிவைத்து நாகாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண, நாகாஸ்திரத்திலிருந்து அர்ஜுனனை காப்பாற்ற தேரின் கால் சக்கரத்தை நிலத்தில் புதையுமாறு கிருஷ்ணன் அழுத்தியதால் அர்ஜுனனின் தலையை நோக்கி வந்த நாகாஸ்திரம் அவனது தலைப்பாகையை மட்டும் பறித்து கொண்டு போனது. இத்தோடு கர்ணனின் மமதையும் அழிந்தது. ஏனென்றால் அவன் குந்திக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தான், நாகாஸ்திரத்தை ஒரு முறை மட்டுமே ஏவுவேன் என்று. இப்படி பொன்றச்சகடம் உதைத்து, அதாவது அழுத்தி, தன் அடியவனை காத்த கண்ணனே உன் புகழ் போற்றி என்று. இப்படியாக சொன்னாலும் பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி என்று புலன்கள் நாடும் சிற்றின்பங்களுக்கு வேண்டி அலைப்பாயும் மனதை பரந்தாமனே உன்னை பற்றுவதன் மூலம் அமைதிப்படுத்தி நல்வழிக்கு இட்டுச் செல்லும் உபாயத்தை அருள்வாயாக என்றும் வலியுறுத்துவதாக கொள்ளலாம். அடுத்ததாக கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி. கன்று குணிலாய் என்பதில் குணில் என்பதற்கு கையால் எரியப்படும் ஒருவித குறுந்தடி அல்லது கவன் என்று பெயர். கண்ணன் கன்றுகளுடன் பழகுபவன் என்பதால் கன்றுருவில் கண்ணனை அழிக்க வந்தான் வத்சாசுரன். அவனையே தடி அல்லது கவன் போல உபயோகப்படுத்தி அதை உணர்த்துவதால் கையை அல்லவா ஆண்டாள் போற்றி இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டாள் காலில் அணியும் கழலை போற்றி அருளியுள்ளது ஏன் என்று நமக்கு ஒரு கேள்வி பிறக்கும். கன்று வடிவில் வந்த அசுரனை தடியாக கொண்டு கண்ணன் நின்ற இடத்திலேயே சுழன்று வீசி எறிந்தபோது ஒரு காலை நிலத்தில் ஊன்றி மற்றொரு காலை சற்றே தூக்கி நின்ற கோலத்தில்தானே வேகமாக அந்த அசுரனை எறிந்திருக்க முடியும். அந்த கோலத்தில் சற்றே உயர்ந்திருந்த கண்ணனது தாமரை போன்று சிவந்திருந்த பாதமும் காலும் அந்த காலில் அணிந்திருந்த கழலும் முதலில் கண்ணில் பட அந்த கழலை போற்றினாள் ஆண்டாள். இந்த கன்று குணிலா எரிந்தா என்பது 2 கிருஷ்ணாவதார நிகழ்வுகள். ஒன்று வத்சாசுரன் என்ற அசுரனை மாய்த்தது. 2வது விலங்கனி உருவில் கண்ணனை கொல்ல காத்திருந்த கபித்தாசுரன் அதே மாதிரியே கன்றை எரிந்து மாய்த்தது. கபித்தாசுரன் என்பவன் மாச்சரியம் என்ற நம்முடைய மனதில் உள்ள ஒரு தீய குணம், அதையே உருவகப்படுத்தி கொள்ள வேண்டும். அங்கே ஆச்சாமரம் என்னும் ஆமரமாய் நின்றான் கபித்தாசுரன். கபித்தம் என்றால் விளாம்பழம். அவ்வாறு கூட்டணி அமைத்து வந்த அசுரர்களை மாயக்கண்ணன் மாய்த்த விதம் அலாதியானது.
கன்றுருவில் கறந்து வந்த வத்சாசுரன் என்ற கன்றை சுழற்றி விளாமரமாய் நின்ற கபித்தாசுரன் மீது எரிந்து இருவரையும் ஒரே செயலை வீழ்த்தி மாய்த்த உன் வீரக் கழல் போற்றி என்று போற்றுகிறாள் ஆண்டாள். அடுத்ததாக குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. குன்றை குடையாக எடுத்து கோவர்தனகிரியை தாங்கி ஆயர்களையும் ஆனிரைகளையும் கிரிதாரியாக பெருமழையிலிருந்து காத்த கண்ணனின் காருண்ய குணத்தை போற்றி இங்கு குன்று குடையாய் எடுத்தாய் என்று, இங்கு ஆயர்களும் ஆனிரைகளும் பெருமழை பெய்து கொடுமைப்படுத்திய போதும் இந்திரனை அழிக்காமல் ஆட்கொண்ட கருணையை குணம் போற்றி என்கிறாள். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. இதில் குரோதம், இந்திரனின் குரோதம் என்ற தீய குணத்தை நாம் உருவகப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்திரன் என்பவன் குரோதம் என்ற தீய குணத்தை கொண்டவனாக, இந்திரன் தேவர்களின் தலைவனாக இருந்தாலும் அவனிடம் உண்மையான பக்தியோ ஒழுக்கமோ இருந்ததில்லை. துன்பம் வரும்போது மட்டும் அவன் பெருமானிடம் சரணடைவான். கோபர்கள் வருடா வருடம் தங்கள் ஆனிரைகளுக்கு தேவையான நல்ல புல் வகைகள், தங்களுக்கு நல்ல நல்ல விளைச்சலும் வேண்டி இந்திரா நல்ல மழையை பொழிய வேண்டும் என்று இந்திரனுக்கு விழா எடுத்து வணங்கும் வழக்கத்தை கண்ணன் மாற்றி மழை மேகங்களை தடுத்து மழையை பொழிய வைத்து ஆனிரைகளுக்கும் ஆயர்களுக்கும் வேண்டிய உணவு வகைகளை தரும் கோவர்தன மலையை வணங்கி வழிபடுவோம் என்று மாற்றி அமைத்ததால் இந்திரன் வெகுண்டு எழ 7 நாட்கள் பெருமழை பெய்வித்து ஆயர்களை தண்டிக்க நினைத்தான். அப்போது கண்ணன் கோவர்தன மலையையே பெயர்த்து தன் ஒற்றை விரலில் தாங்கி ஆயர்களையும் ஆனிரைகளையும் காப்பாற்றிய விருத்தாந்தம் இது. கோவர்தன மலையை குடையாக ஏந்தி கண்ணன் நின்ற கோலத்தை பெரியாழ்வார் 10 பாசுரங்களில் பாடியிருக்கிறார். இப்படி கண்ணன் கோவர்தனகிரியை தலைகீழாக பிடித்து கொண்டு நின்ற காட்சி கவிழ்த்து வைத்த மேருவை ஒத்திருந்தது என்று சுவாமி தேசிகனும் யாதவாபியுதயத்தில் அனுபவிக்கிறார். இப்படிப்பட்ட கோவர்தன மலைக்கு ஆயர்கள் கண்ணன் சொற்படி விழா எடுத்து கொண்டாடிய போது அம்மலைக்கு படைக்கப்பட்ட அனைத்தையும் தானே ஒரு பெரும்பூதம் போல் உண்டு கோபர்களின் காணிக்கைகளை கண்ணனேற்றான் என்று திருமங்கையாழ்வார் அருளிய திருமொழி பாசுரம் ஒன்றில் அனுபவிக்கிறார். இப்படியாக குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. இன்னொரு விதமாக பார்த்தால் ஆண்டாள் பரமபதத்தில் ஸ்ரீ வைகுந்தனாக அனைத்துலகங்களையும் ரட்சிக்கும் சர்வேஸ்வரனாக வெண்கொற்ற குடையின் கீழ் எழுந்தருளியிருக்கும் பரந்தாமனின் கல்யாண குணங்களை சொல்கிறாள் என்றும் சொல்லலாம். கண்ணன் கிரிதாரியாய் கோவிந்தனாய் நின்று அவனுக்கு நடந்த கோவிந்த பட்டாபிஷேகம் செய்ததில் ராமாவதாரத்தில் ராம பட்டாபிஷேகத்திற்கு இந்திரனை தவிர மற்ற தேவர்கள் வந்து தொழுதார்கள். தன் கர்வத்தால் இந்திரன் மட்டும் தன் பகுமானங்களை மட்டும் அனுப்பி வைத்து தான் வரவில்லை. ராமாவதாரத்தில் ராமன் எல்லாவற்றையும் சமமாய் பார்க்கும் குணவானாக வாழ்ந்து காட்டியதால் இந்திரனின் கர்வத்தை பொருட்படுத்தவில்லை. அந்த குறையை கிருஷ்ணாவதாரத்தில் இந்திரனின் கர்வத்தை அழித்து தோற்ற இந்திரனே வந்து பட்டாபிஷேகம் செய்த பெருமையுடையது கோவிந்த பட்டாபிஷேகம். இங்கு பகைமை போயிற்று, நட்பு மலர்ந்தது. பகைவனையும் திருத்தி பணிந்து அருளிய கண்ணனின் குணத்தையே குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி என்று மங்களாசாசனம் செய்கிறாள். வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. கண்ணன் யாதவ சிம்மம். அவன் ஆனிரைகளையும் ஆயர்களையும் பகைவர்களிடமிருந்து காப்பதற்காக வேல் என்ற படைக்கலம் ஏற்றியிருந்தது. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபனின் மைந்தன் வேறு. தந்தையைப் போன்றே கையில் வேல் ஏந்தி ஆயர்களையும் ஆனிரைகளையும் காத்ததால் கண்ணனை பாட வந்த ஆண்டாள் தன் தந்தையாரான பெரியாழ்வார் வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்று வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்ற பாசுர வரிகளை கொண்டு எம்பெருமான் கையில் எப்படி வேல் என்று பாடினாள் என்று தோன்றும். முருகன் கையில்தானே வேல் இருக்கும். வேல் என்ற சொல்லுக்கு ஈட்டி, குந்தம், தோமரம், கூரிய ஆயுதம் என்று ஒரு பொருள் உண்டு. வெல் என்ற வினை சொல்லே நீன்று வேல் என்றாகியது. வேல் என்றால் வெற்றி, அதாவது வெல்லும் தன்மையை தன்னுள் கொண்டதால் வேல் என்றாகிறது. இதை கூட சுவாமி தேசிகன் திருவாழி ஆழ்வான் என்று போற்றப்படும் ஸ்ரீ சுதர்சன ஆழ்வாரை போற்றி அவர் கையில் உள்ள 16 ஆயுதங்களை சொல்லும் பொழுது வேலையும் ஒரு ஆயுதமாகவே சுதர்சன ஆழ்வாரின் வேல் என்ற ஆயுதத்தையும் போற்றுகிறார்.
இப்படி இத்தகைய பிரமாணத்தால் எம்பெருமானுடைய கையில் உள்ள சக்கரமான சுதர்சனத்தின் ஒரு அங்கமாகவே இந்த வேல் உள்ளது என்பதால் வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று பாடுகிறாள். என்றென்றும் சேவகமே ஏற்றிப் பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய். இப்படி வென்று பகை கெடுக்கும் என்பது மோட்ச சித்தியை அடைவதற்கு தடையாக இருப்பன எல்லாவற்றையும் பரந்தாமனுடைய கூறிய சங்கல்பம் உடைத்தெறியும் என்பதையும் உட்கருத்தாக கொண்டே இதை அனுபவிக்க வேண்டும். அடுத்தது, இந்த பாசுரம் அருளும் நாளில் ஆண்டாளும் அவள் தோழிகளும் எம்பெருமானின் சாமீப்பியம் அருகில் வந்து விடுகிறார்கள். இப்பொழுது இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய் என்று சொல்லி, இனி எங்களுக்கு எப்போதும் உனக்கு சேவை செய்வதே நாங்கள் வேண்டுவது, வேற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை, பார்ப்பதெல்லாம் கண்ணனே என்ற உணர முடியாமல் தடுக்கும் எங்களுடைய அனைத்தையும் அழிக்க வேண்டும் என்று கேட்கிறாள். சக்ருத் சேவையா நித்திய சேவா பலம் துவம் பிரயச்ச பிரயச்ச பிரபோ வெங்கடேஷா என்ற வெங்கடேச சுப்பிரபாதத்தில் சொல்லப்பட்டது போலவே என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்ள அருள வேண்டும் என்று தன்னுடைய நிலைப்பாடான சரணாகதியை ஆண்டாள் இதில் வெளிப்படுத்துகின்றாள். இந்த பக்தர்கள் பரமபதத்தில் பகவத் கைங்கரியம் செய்ய வேண்டுவதை மட்டுமே விழைவதை உள்ளார்த்தமாக கொண்டது. யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்று சொன்னவள் இங்கு என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் என்று எந்த காரியம் என்பதையும் இங்கு வெளிப்படுத்துகிறாள். உன் அடி போற்றி, உன் திரள் போற்றி, உன் புகழ் போற்றி, உன் கழல் போற்றி, உன் குணம் போற்றி, உன் வேல் போற்றி என்று கண்ணனிடம் பிரார்த்திக்கிறாள். எங்களிடம் இறங்கு, இன்று யாம் வந்தோம் என்று. இந்த பாசுரத்தில் மாயக்கண்ணனை போற்றி போற்றி என்று 6 வகையாக மங்களாசாசனம் செய்து அவனுடைய கல்யாண குணங்களில் முக்கியமான 6 குணங்களை போற்றுகிறாள் இதில். அடுத்ததாக ஏலோர் எம்பாவாய் என்று, நீ இதை வெறும் ஒரு யாம் வந்த காரியத்தை தெளிந்து ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவையாகிய நப்பினையே நீ கண்ணனிடம் சிபாரிசு செய்து உன்னுடைய கண்ணனிடம் இற்றைக்கும் 7 பிறவிக்கும் அவனுக்கு சேவகம் செய்யும் பேற்றினை எமக்கு அருள வேண்டும் என்று வேண்டி அன்று உலகம் அளந்து நீ எம்மை தேடி வந்தாய், இன்று உன்னை தேடி யாம் வந்துள்ளோம் என்று சொல்லி இந்த பாசுரத்தை அருள் புரிய வேண்டும் என்று தலை கட்டுகிறாள் கோதை பிராட்டி. இந்த பாசுரம் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி என்ற தான் கீ ஃப்ரேஸு. ஆண்டாள் மங்களாசாசனம் செய்வது கோவர்தனகிரிக்கு, கிரிதாரியாய் கோவர்தனகிரியை தன்னுடைய சுண்டு விரலால் உயர்த்திய கண்ணனுக்கு. இந்த பாசுரம் பெரியாழ்வாருடைய 5ஆம் திருமொழி 10வது பாசுரத்தோடு ஒப்பிட்டு இது கோவர்தன கிரியையே மங்களாசாசனம் செய்வதாக கொள்ள வேண்டும். கொடியேறு செந்தாமரை கைவிரல்கள் கோலமும் அழிந்தில வாடிற்றில வடிவேறு திருவுகிர் நொந்துமில மணிவண்ணன் மலையுமோர் சம்பிரதம் முடியேறிய மாமுகிர் பல்கணங்கள் முன்னெற்றி நரைத்தன போல எங்கும் குடியேறி இருந்து மழை பொழியும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே என்று. இப்படி இந்த இடத்தில் கோவர்தன மலையை உயர்த்தி பிடிப்பதையே இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அனுபவிக்கிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம்.